செம்ம சூப்பரா அடுத்து நடக்க போற நம்ம காவேரியோட வளைகாப்ப பார்க்குறதுக்காக நீங்களும் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்து வரப்போற எபிசோட்ல என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடு ரொம்ப ரொம்ப சூப்பரா போச்சு. ஸ்கேன் சீன் ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சது. நம்ம விகாவும் பயங்கர ஹாப்பி தான். ஆனா, நம்ம கங்கா தான் செம்ம கோவத்துல இருக்கிறாங்க சாரதாம்மா மேல. சாரதாம்மா தன்னை கேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கங்கா ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட நம்ம விஜய் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கு, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சாரதாம்மாவும் வந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம டாக்டர் இருந்துக்கிட்ட நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகலை, குழந்தை ரொம்பவே சேஃபாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலுமே இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் இப்படிலாம் வந்து இவங்க டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த அம்மை போட்டப்போ குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி தான் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. விஜய் தம்பி தான் வந்து இதை உங்ககிட்ட மறைச்சிட்டாரு. இதை நினச்சி தான் நானும் விஜய் தம்பியும் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா கிட்ட கூட சரியாக வந்து எதுவுமே நம்ம சாரதாம்மா ஒரு கேர் பண்ணி பேசிக்கல. ஆனால் நம்ம காவேரியோட குழந்த நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாரதாம்மா வந்து இந்த மாதிரி நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன், அதை வந்து கையோடு வந்து செலுத்திடணும், அப்போ தான் குழந்த நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கையோட அந்த நேர்த்திக்கடனையுமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போயிட்டு நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. ரொம்பவே சாரதமாக வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து அதை செஞ்சு முடிக்கிறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏம்மா இவ்வளோ பெரிய கஷ்டமான இதெல்லாம் எனக்காக பண்ணுற, இதெல்லாம் தேவையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. காவேரியை நம்ம சாரதம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்னால் நீ லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டுட்ட, உங்கள் 2 பேத்தையும் நான் பிரித்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீயும் விஜய் தம்பியும் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, நான் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், என் புருஷனை விட்டுட்டு இப்போ நான் தனியாக நிற்கிறேன், என்ன நினச்சி கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல உங்களுக்கு, உன் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ யோசிச்சுட்டு பயங்கர கோவத்துலேயும், இங்கே காவேரி ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கங்கா வந்து செம கோவத்துலேயும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு பிரசாதம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த டைமில் கங்கா கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க. என்னக்கா ஏன்க்கா முகத்தை உருனே வச்சுருக்கிற, கொஞ்சம் ஜாலியாக தான் பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்போது நான் ஜாலியாக இருக்க வேண்டியதான் குறை, உனக்கு என்ன, நீ கொடுத்து வச்ச மகராசி, உனக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக உன் மேலே பாசமாக இருக்கிற புருஷன் வந்து கிடச்சிட்டாரு, எனக்கு அப்படியா, என் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறையே இல்லை, அதான் இந்த மாதிரி டைமில் வந்து என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புலம்புறாங்க. உடனே காவி இருந்துக்கிட்டு, அக்கா தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதக்கா, மாமா வந்து யாருக்காக போயிருக்கிறாரு, உனக்காகவும் பிறக்க போகிற குழந்தைக்காகவும் தானே அவர் வந்து போயிருக்கிறாரு, அவருக்கு மட்டும் ஆசையா உன்னை இப்படிலாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பாவம் மாமா, அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பாரு தெரியுமா. காவேரி பேசினாலே கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அம்மா தாயே, உன் வழக்கத்தை நான் ஒன்றும் கேட்கல, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, ஏதோ அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க காவேரி, நீ ஒன்றும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அந்த இடத்த விட்டு பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சாரதமாக பாட்டி இருந்துக்கிட்டு, ஏன் இந்த கங்கா இப்படிலாம் வர வர மோசமாக நடந்துக்கிறா, பாவம் காவேரி எவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வந்து குழந்தைய பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. எங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன விஷயம் காவேரி, எந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் கேட்குறாங்க. அதை தாங்க அந்த அம்மா போட்டிருந்துச்சுல, அந்த டைமில் டாக்டர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ வந்து நிம்மதியாகவே இருந்திருக்க மாட்ட, அதனால தான் காவேரி சொல்லலை. இப்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதை நினச்சி ஸ்கேன் எடுக்க நீ எப்போ போகலான்னு சொன்னையோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. எனக்கு இதை பற்றியே தான் திங்கிங் ரொம்பவே இருந்துச்சு.
அந்த கடவுள் நம்மளை கைவிடலை, நிறைய நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது காவேரி. என் காவேரியை நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன். இனி காவேரியை எதுக்காகவும் ஃபீல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி விஜய் தோள்படையில் சாஞ்சுக்கிட்டு, உண்மையாகவேங்க உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் போன ஜென்மத்தில். எப்படிங்க இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க? என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரியும் ஃபீல் பண்ணுறாங்க. உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன் காவேரி, இதெல்லாம் என்ன கஷ்டம், எனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் ரொம்பவே கவலையாக இருந்தது. ஏன்னா குழந்தைக்கு எதுனாலும் ஒரு சின்ன விஷயம்னா கூட நீ தாங்கவே மாட்ட. குழந்த உண்டான ஸ்டார்டிங்லேயே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போது குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிற, அதை நான் வந்து பார்க்க தானே செய்கிறேன். ஸ்கேன் பண்ண போகும்போது கூட நீ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்த, துள்ளி குதிச்சுட்டு இருந்த. அதெல்லாம் பார்க்கும்போது நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எங்கள் காவேரியோட அந்த சிரிப்பை வந்து பறிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறத கேட்க கேட்க எங்கள் காவேரி அப்படியே கண் கலங்கி வந்து உட்காந்துருக்குறாங்க. காவேரி சும்மா கூட உன் கண்ணிலேருந்து கண்ணீரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்த நம்ம பாட்டிக்கும் சாரதாம்மாக்கும் அப்படியே என்ன பேசுகிறதுனே தெரில. இவங்க 2 பேரும் இவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு தான் உட்காந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து கோச்சிட்டு போனவங்க மறுபடியும் வராங்க. இப்போ தான் நேர்த்திக்கடன் தான் செஞ்சு முடிச்சாச்சுல்ல, இனியும் எதுக்கு கோயிலே உட்காந்துருக்குறீங்க, வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு எண்ணம் இல்லையா, இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நான் கிளம்பி போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு சரி வாங்க எல்லாரும் போகலாம், அக்காவை இனியும் நம்ம வந்து கோவப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. இவ என்ன இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சாரதாம்மா கிட்ட வந்து புலம்புறாங்க. இவளெல்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் திருத்தவே முடியாது, இவளுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மை அந்த கடவுள் கொடுக்கவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே நல்லபடியாக நேர்த்திக்கடனை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கங்கா தன்னோட ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு, இந்த காவேரிக்கு மட்டும் எப்படி தான் இந்த கடவுள் இவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளாக காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே வயித்தெரிச்சலாக இருக்குது. சாரதாம்மா கங்கா கிட்ட கொஞ்சம் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இப்படியே காவேரி கிட்ட கங்கா பேசினா கண்டிப்பாக காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுகிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. கங்கா ரொம்பவே கோவத்தில் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறத பார்த்துட்டு, இவ என்ன பயங்கர கோவத்தில் இருக்கிறாளே, இந்த டைமில் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த சாரதா மறுபடியுமே ரிட்டன் கிளம்ப போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கங்கா வந்து பார்த்துறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்த, மறுபடியும் எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் வந்து நீ இவ்வளோ கோவத்தில் இருக்கிற, உங்ககிட்ட என்ன பேசுறது, சும்மா இருந்தாலே நீ ஏட்டிக்கு மூட்டிக்க பேசுவ, இந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட நான் வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்க எனக்கு விருப்பம் இல்லை, அதான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என் மேலே என்ன அக்கறை இருக்குது, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்குலாம் என்னை விட அந்த காவேரி தான் முக்கியம். என்ன பெத்த பிள்ளைங்கள ஒரே மாதிரி பார்க்குறது தான் அம்மா, ஆனால் நீ வந்து இப்படிலாம் பிரித்து பார்த்துட்ருக்குற. என் வயிற்றுல வளர்கிற குழந்த மேலே உனக்கு அக்கறை இல்லை, என் மேலேயும் உனக்கு அக்கறை இல்லை. காவேரியோட குழந்த நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நேர்த்திக்கடன்லாம் வச்சுருக்கிற, அதையும் இப்போ நல்லபடியாக முடிச்சிட்டேல, பரவாயில்ல. என்ன எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, நீலாம் ரொம்ப தான் பண்ணுற. கங்கா, நீ இவ்வளோ பொறாம பிடிச்ச ஒருத்தியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தாண்டி வளர்த்தேன். ஆனால் காவேரியோட குணத்துக்கு உன்கிட்ட வந்து கால்வாசி கூட இருக்காது. இவ்வளோ ஒரு பொறாமை, கெட்ட எண்ணம் இப்படிலாம் இருந்தால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே சாரதாம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. யாராச்சும் பெத்த பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாடி, எல்லா பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி நானும் ஆசைப்பட்றேன். நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன உன் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. நீ தான் லூசுத்தனமாக பயந்துட்டு இருந்த. ஆனால் காவேரியோட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பாவம் விஜய் தம்பி இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணாரு தெரியுமா? அதனால தான் எனக்குமே இதை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தாண்டி குழந்த நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் போட்டேன். இதுக்காகலாம் இப்படிலாம் நீ பேசாதடி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சும்மா நீ எதுனாலும் சமாதானப்படுத்த வேணாம் என்ன, என்னால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது. செஞ்சால் நீ வந்து என்னோட குழந்தைக்காகவும் வந்து செஞ்சுருக்கணும், இப்படி அவள் குழந்தைக்கு மட்டும் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க.
உங்ககிட்டலாம் என்னால் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம கங்கா வந்து செம்ம கடுப்பாகி தான் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தாவுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. தாத்தா வந்து அந்த விஷயத்த வந்து வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க. இப்போ அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. காவேரியும் வந்து இப்போது கன்சீவாக இருக்கிறா. விஜயும் காவேரி நம்ம கூட இல்லை. காவேரி விஜயோட குழந்தைய நம்ம பார்க்காமலேயே வந்து நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம உடம்பு முன்ன மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உயிரோட இருக்கிறதே வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டையுமே சொல்லலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இல்லைன்னா கண்டிப்பாக விஜய் தாங்கவே மாட்டான். அந்தளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்பவே யோசித்து ஃபீல் பண்ணி கண் கலங்கி இருக்கிறாங்க. அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க. பாட்டி வந்தது கூட தெரியாமல் நம்ம தாத்தா இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ஏங்க என்னங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு என்னங்க ஆச்சு? விஜய் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. தாத்தா எதுவுமே பேசாமல் யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு தாத்தா கையை பிடிக்கிறாங்க. ஏங்க உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே தாத்தா வந்து சுயநினைவுக்கு வராங்க. என்ன கல்யாணி என்ன சொன்ன? எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு, உங்ககிட்ட தான் நான் வந்து பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் நான் சொல்கிறத கேட்காம கூட இருக்கிறீங்க. அப்படி என்ன தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சமாளிக்கிறாங்க. நீங்கள் விஜய் ரொம்ப தானே மிஸ் பண்ணுறீங்க. அதனால தானே அந்த காவேரி விஜயை நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் காவேரி தான் காரணம். இல்லைன்னா நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். விஜயை பார்க்காம இருக்கிறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. டெய்லியும் இத்தனை வருஷமாக அவன் கூட நம்ம இருந்துட்டு எப்போதுமே அவனை விட்டு நம்ம ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்ததே இல்லை. வேலை விஷயமா போனால் கூட அவன் உடனே திரும்பி வந்துடுவான். இப்போது இவ்வளோ நாளாக நம்மளை விட்டு பிரிஞ்சு அவன் தனியாக இருக்கிறாள். எல்லாமே இந்த காவேரினால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி, காவேரி தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாத. அப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு விஜய் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். விஜய் காவேரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பாசம் வச்சுருக்குறாங்க. சரியா? சீக்கிரமே அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. இங்கே சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அப்போது அதை பார்க்க நான் இருக்கனோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாட்டி பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க உங்களுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா? எதுக்காக இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க? நீங்கள் இங்கே இல்லாமல் எங்கே போகிறீங்க? வேறு எங்கேயாச்சும் நீங்களும் வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால முடிவெடுத்து வச்சுருக்கிறீங்களா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வாட்டில் வந்து உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா ஏதோ வந்து பேச்சுவாக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்படிலாம் என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள் கூட போகணுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. என்னால் தாங்கிக்கவே முடியாது. சும்மா வார்த்தைக்காகலாம் அப்படிலாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட காவேரியோட வளைகாப்பை நம்ம நடத்திடுவோம் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி இதை பற்றி பேசினோம். அவங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது? இல்லை நம்ம வா கிளம்பி போயிட்டு நம்ம வந்து சீக்கிரமே காவேரியோட வளைகாப்பை ரொம்பவே சூப்பராக வந்து செய்யணும். அப்போ தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சரிங்க செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா பாட்டி வரவுமே இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் என்னை பார்க்க வரமாட்டேறீங்க. எங்களுக்கு உங்கள் ஞாபகமாக தான் இருக்குது காவேரி. என்ன நல்லபடியாக இருக்கிறியா? நல்லா சாப்பிட்றியா? வயிற்றில் இருக்கிற என் கொள்ளு பேரன் பேத்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ரொம்ப சுட்டியாக இருக்கிறான் உங்கள் பேர குழந்த, அந்தளவுக்கு உள்ள சேட்டை பண்ணுறான் உங்கள் பேரனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைகாப்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் வந்திருக்குறோம். 7 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, இன்னும் வந்து தள்ளி போட வேணாம், நல்லபடியாக வந்து வச்சிடலாம். நாங்கள் மண்டபம்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக வச்சுக்கலாம், எதுக்கு மண்டபம்லாம் வேணாம் தாத்தா, அதெல்லாம் எனக்கு
இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு, எங்கள் வீட்டு பக்கம் சொந்தக்காரங்களாம் ரொம்ப வந்து ரிச்சானவங்க, ரொம்பவே வசதியானவங்க. நம்ம இவ்வளோ சிம்பிளாக வச்சா வந்து அவங்க வந்து என்ன இப்படிலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனாலும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் இதை வந்து நல்லா கிராண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட, காவேரி இந்த ஒரு ஃபங்க்ஷனை கிராண்டாக வச்சுக்கலாம், வேற என்ன ஃபங்க்ஷன் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு விருப்பமே இல்லை. கங்கா ஒரு பக்கம் பொறாமையில் இருக்கிறாங்க. இவ எதுக்கு சும்மா நடிக்கிறா, இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, சும்மா வாய் வார்த்தைக்காக வந்து கிராண்டெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறா நடிப்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி அமைதியாகவே இருக்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, காவேரி உன் விருப்பப்படியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இப்படி முடிவெடுக்கிறது சரியே இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக வைக்கணும். ஏன்னா எங்கள் பக்கம் சொந்தக்காரங்களாம் எவ்வளோ ரிச், எவ்வளோ பணக்காரங்கன்னு சொல்லிட்டு தெரியும், எல்லாம் பேசுவாங்க அவங்க சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரியும் உங்கள் விருப்பப்படியே வந்து நீங்கள் செஞ்சுருங்க தாத்தா, இந்த விஷயத்தில் நான் இனி தலையிடலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம காவேரியோட வளைகாப்புக்கான டெக்கரேஷன் எல்லாமும் போயிட்டுருக்குது. ஒரு பெரிய ஒரு மண்டபம் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா வளைகாப்பு நடக்குது. இங்கே எல்லோருமே ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக வந்து அந்த விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. அப்படியே ரொம்பவே பொறாமையில் பொங்கி போய் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மண்டபமா, இவ்வளோ இதாக இருக்குதே, நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்தே வைக்கலையே, இந்த காவேரிக்கு மட்டும் எப்படி தான் இதெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த வளைகாப்பை நல்லபடியாகவே நடத்த விடக்கூடாது, எதுனாலும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேவலமான ஒரு ஒரு பிளானில் தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த கங்கா காவேரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை செய்ய போகிறதா சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.